ஏதாவது சிம்பிளாக ஈஸியாக எக்லெஸ் கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இதை நான் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே செஞ்சுட்டேன். பட் எனக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் சுத்தமாக கிடைக்கல. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. இது கிறிஸ்மஸ்க்கு தான் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போலாம் டைம் இருக்கோ அந்த டைமில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்டர் இல்லைனா மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதில் 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டர் இருந்தா பீட்டர்ல நீங்க பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல பால் பவுடர் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பேட்டர்ல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அலுமினியம் குக்கரை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம கேக் டீன்ல நெய் கிரீஸ் பண்ணிட்டு இப்போ அது மேல பட்டர் பேப்பரையும் வச்சுட்டு நல்லா நெய் கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மேல டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க குக்கர்ல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மெதுவா வந்து கேக் டீனை பிளேஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடும் போது கேஸ்கெட்லாம் எதுவுமே இருக்க கூடாது. இதை 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பேக் பண்ணி எடுங்க. கேக் நல்லா வெந்துருச்சா இல்லையா செக் பண்ணி பார்க்கறதுக்கு டூத் பிக் வச்சு நல்லா குத்தி பாருங்க. இந்த மாதிரி கையில ஒட்டாம நீட்டா வரணும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேக் நல்லா இந்த மாதிரி உப்பி வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு அதை நல்லா ஃபிளிப் பண்ணிட்டு அதை டீமோல்ட் பண்ணிட்டு பட்டர் ஷீட்ல நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு பீஸ் போட்டுட்டீங்கன்னா சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் கேக் ரெசிபி வீட்லயே ரெடி ஆயிரும்.